இந்த 1ஆம் எண் வரிசையில பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான அவங்களோட குணாதிசயம் இருக்கும், அவங்க என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்? பொதுவாகவே 1ஆம் எண்காரர்கள் ரொம்ப ஆக்டிவா இருக்கணும்னு நினைப்பாங்க. மெட்டிகுலஸா பிளான் பண்ணுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் மிக சரியாக திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள். நிறைய நிறுவனங்கள்ல, கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல ஹெச்ஆரா இருக்கிறவங்க மேக்சிமம் அவங்க டேட் ஆஃப் பர்த்தை சும்மா செக் பண்ணி பாத்தீங்கன்னா கேஷுவலா உங்க பிறந்த தேதியோ கூட்டி எண்ணோ 1ஆம் எண்ல இருக்கும். ஆனா பொதுவாவே நம்ம இந்த அரசியல்ல இருக்கவங்கள தானே சார் 1ஆம் தேதின்னு சொல்லுவோம். அதுதான் அடுத்தது சொல்ல வரேன். என்னன்னா, மனிதர்களை நிர்வாகம் பண்ண தெரிந்தவர்கள், சிம்பிளா சொல்லணும்னா. அதனாலதான் இந்த ஹெச்ஆர்ங்கிறது என்ன, மனிதவள மேலாண்மை. மனிதர்களை நிர்வாகம் பண்ண தெரிந்தவர்கள். அவர்கள் ஒரு நிறுவனத்திலையும் இருக்கலாம், தலைவராகவும் இருக்கலாம். இந்த 1ஆம் எண்காரர்கள் அந்த ஆதிக்கத்துல வந்தாலே வெளிப்படையா பேசுவாங்க, அவுட் ஸ்போக்கனா இருப்பாங்க. தல அஜித் அவர்கள் எல்லாம் மே 1 அப்ப பேசுறதுக்கெல்லாம் நம்ம எத்தனையோ இதுவே பார்த்திருக்கோம், எவிடன்ஸே பார்த்திருக்கோம். சோ இவர்கள் சென்று வழிபட வேண்டிய ஒரு ஆலயம் அப்படின்னு வரும் பொழுது நம்ம வழக்கமா எல்லாருமே சூரியனார் கோயில்னு சொல்லுவாங்க. இங்க தஞ்சை கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் வழக்கமா கோயில்கள்ல கிழக்கு பார்த்த மாதிரிதான் அந்த சன்னதி இருக்கும். ஆனா இங்க சூரியனுக்குன்னு தனி சன்னதி அமைத்து மேற்கு பார்த்த மாதிரி அமைச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம்.